எங்க அப்பாவோட மாமியார் பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கிற ஏரியாவுக்கே வந்ததும், நம்ம அப்பாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா, அவங்க மாமியார் வீட்ட கிளீன் பண்ணி குடுக்க சொல்லுவாங்க. இதனால நம்ம அப்பாவும் பாத்தீங்கன்னா, என்னாலலாம் அந்த வீட்டுக்கு போக முடியாது, என் தன்மானத்த விட்டு அப்படின்னு சொல்லியும், சரி நீ போகலன்னா என்ன, நானே போய் கிளீன் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும், உங்க தன்மானத்த விட என் தன்மானம் ஒண்ணும் பெருசு இல்ல, நானே போறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவும் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண போவாங்க. பார்த்தா இங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல குறுக்கு நடுக்குமா பாத்தீங்கன்னா வேணுக்குன்னே நம்ம லலித்தும் பாத்தீங்கன்னா அங்கங்க நடந்து அழுக்காக்க, நம்ம அப்பவும் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி விடுவாங்க. தண்ணி கீழ கிடக்குறது தெரியாம கால வச்சு வலிக்கு பாத்தீங்கன்னா கீழ விழுந்துருவாங்க. அத பார்த்துட்டு நம்ம அப்பவும் பாத்தீங்கன்னா கண்டுக்காத மாதிரி திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அப்போட அப்பாவும் பாத்தீங்கன்னா அப்போட அம்மா கிட்ட பேச போவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன செய்யணுமோ உங்க சைடுல செய்யுங்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க அப்போட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா, எதுக்காக ஆன்ட்டி இப்படி தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியும், உடனே நம்ம அப்போட அம்மா அதை கேட்டுட்டு இன்னும் மருமகளை கூட இந்த வீட்டுக்கு வரல, அதுக்குள்ள ஏத்தி விடுற என்னை திட்டிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. அதே மாதிரி இங்க நம்ம அப்பவும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வந்த இடத்துல எனக்கு ஏதாவது பார்சல் வந்துச்சான்ட்டு அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட கேட்க, சடனா பாத்தீங்கன்னா பார்சல் வந்ததுதான். உடனே நம்ம அப்பவும் பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு பாத்துட்டு இருக்க நேரத்துல ஹீரோ வந்துட்டு, என்ன உங்க பர்சனல் வேலைக்காக பார்சல் எல்லாம் இங்க வருது, அப்படி என்னதான் இருக்குன்னுட்டு பாக்க போற நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா ரக்ஷித்தும் வந்துட்டு, அடுத்தவங்க பர்சனலா எனக்கு தலையிடக்கூடாது, அதனால நீ உன் வேலையை பாரு சொன்னதும் ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருவாங்க. அதே நேரம் நம்ம ரக்ஷித்தும் பாத்தீங்கன்னா அப்பு கிட்ட, எனக்கு இது என்னன்னு தெரியும், டிவோர்ஸ் பேப்பர் தானே, நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க.